ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம. இதோ உங்களுக்காக சங்கிலியன். ஆண்டு தொடக்கம் 1450 ஆண்டு காலப்பகுதியில் எமது ஈழ மக்கள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். 1450க்கு பின் கனக சூரிய மன்னர் ஆண்ட காலப்பகுதியில் எமது மக்களின் சுதந்திரம் மீண்டும் பறிபோனது. சிங்களவர்கள் தமிழர்கள் மீது கிளர்ச்சிகளை உருவாக்கினார்கள். அதன் பின் 17 ஆண்டுகள் கழித்து பரராச சேகர் இந்தியாவில் உள்ள சிற்றரசுகளின் படை உதவியுடன் மிக துல்லியமாக சண்டை புரிந்து தமிழ் ஈழ ராஜ்யத்தை மீண்டும் வென்றெடுத்தான். நன்றிகள். வாருங்கள், இங்கே அமருங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம் தான் என்ன? சுபதித்த முனிவரே, எனது தந்தைக்கு உமது குருவான அகத்திய முனிவர் எதிர்காலத்தை பற்றி மிக சரியாக கணித்து கூறியிருந்தார் என்று எனக்கு நன்கு தெரியும். இப்போ நீங்கள் அவருடைய சீடன். எனது ஆட்சியின் பின் எனது எதிர்கால சந்ததி அரச சபையை ஆள்மா என்று கணித்து கூறுவீர்களா? தங்களுக்கு பின் தங்கள் இளவரசர்கள் தானே ஆள வேண்டும். பின் ஏன் மன்னா திடீரென்று இப்படி இருக்கிறார்கள்? அப்படி ஒன்றுமில்லை. எனது 3 புத்திரர்களில் எந்த புத்திரன் இந்த அதிகாரத்தில் அமர்வார் என்று துல்லியமாக கணித்து கூறுங்கள். ஆகட்டும் அரசர், இதோ உடனே கூறுகிறேன். அரசே, உங்கள் ஆட்சி காலம் இன்னும் சிறிது காலம் சிறப்பாக நடைபெறும். ஆனால் அரசே, அதற்கு பின் முனிவரே, என்ன தயக்கம்? கூறுங்கள். எனக்கு பின் யார் ஆளுவார்? உமது புத்திரர்கள், அதாவது உமது பட்டத்து ராணிகளுக்கு பிறந்த இளவரசர்கள் யாரும் இந்த ராஜ்யத்தை ஆள மாட்டார்கள். முனிவரே, என்ன கூறுகின்றீர்கள்? எனது 3 புத்திரர்களும் எனது ராஜ்யத்தை ஆள மாட்டார்களா? ஆனால் சார், நான் கூறுவது உண்மைதான். உங்கள் 3 மனைவியின் 2 புத்திரர்களோ அல்லது இளைய மனைவியின்
அரசே, அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்ன கூறுகின்றீர்கள் சுபதிட்ட முனிவரே? அரசே, உமது வாய்ப்பு மனைவியின் ஒரு மகன் இருக்கின்றான், சங்கிலியன். அவன் தான் இந்த நாட்டையும் மக்களையும் ராஜ்யத்தையும் ஆளுவான். அப்படியே சொல்கிறீர்கள்? முனிவரே, அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி முனிவர், எப்படி சாத்தியமாகும்? உமது மகன் சங்கிலியன் பலசாலியாக திகழ்வான். அவன் ராஜ்யத்தை கட்டி ஆளுவான். அதன் பின் உமது வம்சத்தில் யாருமே இந்த ராஜ்யத்தை ஆள மாட்டார்கள். அதன் பின் அந்நியர்களின் ஆட்சிதான் நடக்கும். அப்படியா முனிவரே? இறைவா, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இறைவனால் வகுக்கப்பட்ட விதியை யாராலும் மாற்ற இயலாது. நடக்க இருப்பவை நடந்தே தீரும். அரசே, நான் சென்று வருகிறேன். எனக்கு நேரமாகிவிட்டது. ஆகட்டும் முனிவரே, சென்று வாருங்கள். இதோ இந்த பட்டாசுகளை எடுத்து செல்லுங்கள். கேப்டன், தங்களுக்கு கோவில் இருக்கும் போர்த்துகையாளரிடமிருந்து ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அப்படியா செய்தி? எங்கே அதில் என்ன இருக்கின்ற எடுத்து கூறுங்கள். கேப்டன், கோவில் இருந்து ஆளுநர் எழுதுவது: நாம் இலங்கை கரையோரங்களில் எவ்வளவு காலம் தான் வாழ்வது? முதலில் யாழ்ப்பாண இராச்சியத்தை கைப்பற்றுங்கள். செல்வச் செழிப்போடு இருக்கும் இராச்சியத்துக்கள் எப்படியாக சென்று விடுங்கள். அத்துடன் சங்கிலி மன்னரையும் சிறை பிடியுங்கள். நாம் மேலும் எமது படைகளையும் ஆயுதங்களையும் கடல் மார்க்கமாக அங்கு அனுப்பி வைக்கின்றோம். எப்படிக்கு கோவில் ஆளுநர்? அப்படியா பெர்னாண்டோ? அப்படி என்றால் யாழ் சங்கிலி மன்னனின் படைபலம், பலவீனம் எல்லாவற்றையும் நீ கவனமாக ஒரு தடவை அங்கே சென்று அறிந்து வா. நான் உடனே ஒற்றனை அங்கு அனுப்பி ரகசியத்தை அறிந்து விளக்கின்றேன். பெர்னாண்டோ, முதலில் நல்ல செய்தியை கொண்டு வா. நாம் முதல் இலங்கை கரையோரத்தில் கோட்டையை கட்ட வேண்டும். பின் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும். இதற்கு நான் உடனே பரநிருபசிங்கத்திடம் சென்று பேசுவோம். இது நல்ல யோசனை தோன்றுகிறது. பரநிருபசிங்கனுக்கு எனது வணக்கம். போர்த்துகேய கேப்டன், தாங்கள் எங்கேயா? தங்களுக்கு என்னால் ஏதாவது உதவி வேண்டுமா? முதலில் வாருங்கள், இங்கு அமருங்கள், அமர்ந்து பேசலாம். பரநிருபசிங்கனே, எனக்கு உன்னிடமிருந்து ஒரு உதவி வேண்டும். நான் போர்த்துகலிலிருந்து இலங்கைக்கு வந்தது வியாபார நோக்கத்துடன். இதை நீ நன்கு அறிவாய் என்று நான் நினைக்கிறேன். உன் தம்பி சங்கிலியன் என் மீது, என் இனத்தின் மீது கோபம் கொள்கிறான். அதை நீதான் அவனுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். எப்படியாவது அவனுடன் தாங்கள் கரைத்த எமக்கு இலங்கை கடற்கரையோர பகுதிகளில் நாங்கள் ஒரு குடில் அமைக்க வியாபாரம் செய்ய ஒரு அனுமதி வாங்கி தர வேண்டும். சரி, நான் ஒரு தடவை சங்கிலியிடம் பேசி பார்க்கிறேன். நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களுக்காக நல்ல தகவலை சொல்லி அனுப்புகிறேன். சென்று வாருங்கள். வணக்கம் மந்திரியாரே. நமது ராஜ்யமும் இராச்சிய மக்களும் செல்வ செழிப்போடு இருக்கின்றார்கள் தானே? அரசே, தாங்கள் இருக்கும்போது தங்களின் ராஜ்யத்தின் மக்களுக்கு ஏது குறை மன்னா? அரசருக்கு வணக்கம். தங்களை காண பரங்கியக்காரர் சிலர் வந்திருக்கிறார். அவர்கள் மிகவும் நீண்ட நேரமாக நமது கோட்டை வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு உங்க அண்ணன் ஹரணி ரூப சிங்காரசரும் வந்திருக்கிறார். அவர்களை உள்ளே அழைத்து வா. உங்கள் அனுமதி கிடைக்குமா அரசர்? அவரை உடனே அழைத்து வாருங்கள். சரி மன்னா, அப்படியே செய்கிறார். மன்னனுக்கு வணக்கம். மன்னா, நாங்கள் இலங்கைக்கு வந்து வியாபாரம் நோக்கத்திற்காக கரையோரங்களிலும் கடலிலும் நமது வியாபாரத்தை செய்து வருகின்றோம். இப்போது
நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நமது வியாபாரத்தை செய்ய விரும்புகின்றோம். அதற்கு உங்களிடமிருந்து அனுமதி கிடைக்குமா மன்னா? இல்லை, அம்மக்கள் எனது ஆட்சியில் சீரும் செழிப்புடனும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உங்களின் வியாபாரம் நமது மக்களுக்கு தேவையில்லை. இல்லை, அப்படி கூடாது சங்கிலிய மன்னா. எங்களுடைய மக்களுக்கு இந்த வியாபாரம் அவசியம். அதுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். அண்ணா, இவர்களை வியாபாரத்திற்காக நாட்டுக்குள் விட்டால் நாட்டு மக்களிடத்தில் மதத்தை போதித்து மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நம் ஈழத்தில் பிழைக்கு வந்தவர்கள். பிழைத்து போகட்டும். சரி, அப்படி என்றால் அதில் ஒரு நிபந்தனை. மன்னா, அதென்ன நிபந்தனை? நீங்கள் வியாபாரம் செய்வதாய் இங்கே பகல்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். இரவில் இங்கு ஒரு பரங்கீரம் இருக்கக்கூடாது. நான் அவர்களை பார்க்கவும் கூடாது. மன்னா, இது சரியான யோசனை. சரி மன்னா, அந்த நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மன்னா, எங்களால் இரவில் நடுக்கடலில் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீங்கள் மனசு வாய்த்தால் கரையோரத்தில் ஒரு சிறு குடில் அமைத்து அதிலிருந்து நமது வியாபாரத்தை செய்கிறோம். இதற்கு மன்னா தயவு கூர்ந்து அனுமதி தாருங்கள். தம்பி சங்கிலிய மன்னா, பாவம் அவர்கள் கிடைத்துவிட்டு போகட்டும். ஆமாம், உங்கள் அண்ணன் சொல்வது சரிதான் என்று எனக்கு தோன்றுகிறது. இவர்களுக்கு நான் அனுமதி கொடுப்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் நீங்க சொல்றதால சரி, கரையோர பகுதிகளில் வியாபாரம் செய்து பிழைச்சு போகட்டும். ஆனால் இவர்களது நிபந்தனைக்கு உள்பட்டு வாழ வேண்டும். அங்கே மன்னா, அதுக்கு நீங்கள் மட்டும் யோசிக்க வேண்டாம். நாங்கள் அவ்வாறே செய்கிறோம். நன்றி, மிக நன்றி அரசே. நாங்கள் சென்று வருகின்றோம். அவ்வாறே ஆகட்டும், நீங்கள் செல்லுங்கள். தம்பி, நான் விடைபெறுகிறேன். சரி, நீங்கள் சென்று வாருங்கள். வணக்கம் அரசே. மந்திரி, என்று நான் நமது ராஜ்யத்தை சுத்தி பார்க்க வேண்டும். உடனே நீ சென்று கோட்டை வாசலின் கதவுகளை தயார் நிலையில் வைக்க சொல்லு. ஆகட்டும் அரசே, இதோ உடனே சென்று தெரிவிக்கின்றேன். அது சரி, தாங்கள் தனியாக வாசிக்கிறீர்கள். இதென்ன கேள்வி மந்திரியாரே? எனது வாழ் என்னுடன் இருக்கும் போது நான் எப்படி தனியாக இருப்பேன்? இல்லை மன்னா, அது மன்னா, நான் அப்படி கூறவில்லை. ஆஹா, அப்போ நீ எப்படி கூறினாய் மந்திரியாரே? அரசே, நானும் ராஜ்யத்தை சுத்தி பார்க்க வரட்டுமா? ஆஹா, சரி வாருங்கள். ஆனால் நமக்கு குதிரையில் பாய்ந்து ஏறுவது கடினமாச்சு. அரசே, தாங்கள் என்னோடு இருக்கும்போது இந்த வீரனுக்கு வீரம் தன்னால வரும். அதையெல்லாம் நீங்கள் யோசிக்காதீர்கள். நான் தயாராக தான் இருக்கிறேன். சரி சரி, வாருங்கள். வரும்போது ஏதாவது பாடிக்கொண்டு வாருங்கள். பாடுகிறேன். மன்னா, பாருங்கள், நமது குதிரைகள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள் என்று பாருங்கள். மந்திரியாரே, அங்கே என்ன சத்தம் கேட்கிறது? ஒரு பெண்ணின் குரல் மாதிரி இருக்கின்றது. அதுவும் இந்த அடர்ந்த வன்னி காட்டில் இப்படி ஒரு குரலில். ஆஹா, அற்புதமான ஓசை. அருமை அருமை. அரசே, இவ்வளவு அழகான குரல் பாடுவது நிச்சயம் ஒரு பெண்ணாக தான் இருக்க வேண்டும். மன்னா, அவர் குரல் இனிமே கேட்டால் ஒருத்தரவை சென்று பார்த்துவிட்டு வருவோமா? அதற்கென்ன, பாருங்கள், நாம் சென்று பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு அழகு! மந்திரி, அங்கே கார். அவர் அழகை கண்டு அந்த அருவி சேர்ந்த சிலையாகி நிற்கும் அந்த அழகை பார். கரையிறங்கி ரசிக்கின்ற அவள்
பார்க்கவே இல்லையா? நம் ராஜ்யத்தின் பெண்கள் இயற்கையை மிஞ்சும் அழகு கொண்டவர்கள். இனி வாருங்கள், நாம் செல்வோம். மந்திரி, என்னங்க யோசிக்கிறீர்கள்? வாருங்கள், சீக்கிரம் செல்வோம். மன்னா, சரி, இதோ உடனே வருகிறேன். நான் அரண்மனையிலே இருந்திருக்கலாம். தேவையில்லாம அரசரோடு வந்து முதுகும் வாய்க்கிறது. எனது குதிரையும் களைப்படைந்து விட்டது. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. என்ன அங்கே தனிமையில் கலைக்கிறீர்கள்? என்ன மந்திரியாரே, பகல் கனவா? அது ஒன்றும் இல்லை அரசு. நான் அவ்வளவு அழகான கனவு கண்டேன், அதுவும் போய்விட்டது. என்ன இது? இந்த கரையோரத்தில் இங்கே எப்படி வெளிச்ச வீடு வந்தது? அரசே, அதோ ஒரு கோட்டை தெரிகிறது. இது என்ன இது? எப்படி இந்த இடத்துல திடீரென்று கோட்டை வந்தது? யார் இங்கே இருப்பது? வாருங்கள், உடனே நாம் சென்று பார்க்க வேண்டும். யார் அங்கே வருவது? அங்கே நில்லுங்கள். ஓ, சங்கிலி மன்னனா? வாருங்கள் வாருங்கள். இந்த கோட்டையை யார் கட்டியது? உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், இது எங்களின் கோட்டை. யாருக்கு இங்கே கோட்டை கட்ட அதிகாரம் தந்தது? யார் மண்ணில் யார் புரிய வருவது? சங்கிலிய மன்னா, கோபம் வேண்டாம். நீங்க தான் எங்களுக்கு கரையோரம் வாழ அனுமதி தந்தது. இப்பொழுது நாங்கள் பெரிய கோட்டை கட்டி விட்டோம். இனி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, நான் எனது மண்ணை ஒரு அந்நியனுக்கும் விட்டு தர மாட்டேன். நான் உனக்கு அனுமதி கொடுத்தது குடிசை போட்டு அமர்வதற்கே தவிர நமது மண்ணில் கோட்டை கட்டி வாழ்வதற்கல்ல. வீண் பேச்ச வேண்டாம் சங்கிலியா. இனி எங்களால் இங்கிருந்து போக முடியாது. இங்கேதான் நாங்கள் இருப்போம். உங்களால் முடிந்தால் எப்போதும் போக முடிய தயாராகு. அதற்கான இடத்தை நீ தேர்ந்தெடு. அங்கே நாம் சந்திப்போம். மன்னா, பொறுமை. போர்த்துகீர் ஏதோ திட்டத்தோடு இங்கு குடியேறி இருக்கிறார்கள். கோட்டையில் பெருந்திரளான ஆயுதங்களும் போர் வீரர்களும் நிற்கின்றார்கள். சற்று சிந்தியுங்கள் மன்னா. அதை நான் வரும்போது கண்டுகொண்டேன். சரி, நாங்கள் உடனே சென்று போருக்கு தயாராக வேண்டும். இன்னும் ஏன் அங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றாய்? களத்தில் இறங்கி வாழத்து போர் செய். நாம் நமது தமிழீழ மண்ணை ஒரு போதும் அந்நிய தேசத்திற்கு விட்டுக் கொடுக்க கூடாது. வா, விரைந்து வந்து போர் புரி. தம்பி சங்கிலிய மன்னா, இந்த சண்டை எனக்கு புதிதாக இருக்குது. நான் இதுவரை பார்க்காத ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். நான் வேளாளும் வாழாலும் எப்படி கூடிடுவேன்? உமக்கு வெட்கமாக இல்லையா? அங்கே பார், சங்கிலிய மன்னன் மான் கூட்டத்தில் புலி பாய்ந்தது போல் ஒரே வாழ்வீசில் 1700 பரங்கியரை சாய்ந்து கொள்கிறார். மன்னா, அவரது போர் குதிரைகள் யானைகள் சற்று சோர்வடைய தொடங்குகின்றன. மந்திரியாரே, அவைகள் சோர்ந்தால் என்ன? அது பரவாயில்லை. நாம் இன்னும் சோர்வில்லையே. கோட்டை வாசல் நெருங்கி விட்டோம். இனி நாம் பரங்கியரை எளிதில் வீழ்த்தலாம். பாருங்கள், இன்று யுத்தம் ஆரம்பித்து 11வது நாள். நம் ஏழு தேசத்தில் இப்படி ஒரு மன்னனா? என்ன ஒரு வேகம்! ஆஹா! யானை கூட்டத்தில் புலி பாய்வது போல் வேகமாக 2400 பரங்கியரை வெட்டியும் குத்தியும் தாக்கின்றார். ஆஹா! மன்னன் சங்கிலியன்! மாமன்னன் சங்கிலியன்!
என்னால் சங்கிலியனுடன் போர் புரிந்து தாக்கி பிடிக்க இயலாது. சங்கிலியனை போல் ஒரு படை வீரன் எங்கும் கிடையாது. இவன் மிகப்பெரிய பலசாலி. அவனை நாம் யுத்தத்தால் வெல்ல முடியாது. புத்தியால் சரி செய்துதான் வெல்ல வேண்டும். நீ சென்று நாங்கள் காக்கை வன்னியனை அழைத்து வா. ஆகட்டும், இது அங்கு சென்று காக்கை வன்னியனை அழைத்து வருகின்றேன். கேப்டன், வணக்கம் காக்கை வன்னியனே. நான் உங்களின் வருகையைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நலந்தானே? இதோ உள்ளே வாருங்கள், வாருங்கள். ஆம், நான் நலம்தான் கேப்டன். அது சரி, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்தான் என்ன? கூறுங்கள், அதை கேட்போம். காக்கை வன்னியனே, நாங்கள் சங்கிலியனை தோற்க எடுத்த அனைத்து தந்திரங்களையும் சங்கிலியன் முறியடித்து விட்டார். எமது போர்த்துகேய மன்னன் கவலையில் உள்ளார். அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்ற வேண்டும். சரிதான், அதற்கு நாம் ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். இந்தாங்கள் பலரசம். இது நமது போர்த்துகேய நாட்டின் பலரசம். நன்றாகவே இருக்கும், அருந்துங்கள். புரியுது புரியுது, உமது திட்டம் எனக்கு நன்றாகவே புரியுது. என் போன்ற ஒரு சில காட்டி கொடுக்கும் வெட்டப்பன் உமக்கு தேவை என்று. காக்கை வன்னியா, என்ன அந்த வார்த்தை எட்டப்பன்? அது ஒன்றுமில்லை டாக்டர், இந்த எட்டப்ப தமிழனாதான். அது இல்ல, தமிழனாதான் நாங்களும் குறைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள். உண்மைதான் காக்கை வன்னியா, அதில் என்ன சந்தேகம்? அதனால் தான் உன்னை, அதாவது உன் போன்ற ஒரு புத்திசாலி உதவி எனக்கு தேவை. சங்கிலியனை நாம் சிறைப்பிடிக்க வேண்டும். அதற்கான சூழ்ச்சி செய்ய வேண்டும். அது உன்னால்தான் முடியும். கேப்டன், நான் கூறுவதை முதலில் உமது படை மூலம் ஊருக்குள் பரப்ப வேண்டும். அது எப்படி காக்கை வன்னியா? இந்த திட்டம் சரியாக வருமா? அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இது சரியான திட்டம். கூடவே போர்த்துகேயர்களுக்கும் காக்கை வன்னியனுக்கும் இடையே சண்டை மூழ்கிறதா? காக்கை வன்னியன் போர்த்துகேயர்களுடன் போர் புரிய போகின்றான் என்று ஒரு செய்தியை ஊர் முழுவதும் பரப்பும். அத்துடன் உமது படையை தயார் நிலையில் வையுங்கள் கேப்டன். அது எப்படி காக்கை வன்னியா? இந்த திட்டம் சரியாக வருமா? ஆம், இதுதான் சரியான திட்டம் கேப்டன். இந்த தகவல் யாழ்ப்பாணம் சங்கிலியனிடம் முதலில் போய் சேர வேண்டும். இதுதான் திட்டம். இந்த திட்டத்தில் சரியான நேரம் வரும்போது நானே சங்கிலியனை உயிரோடு பிடித்து வருவேன். நீ உமது படையை தயார் நிலையில் வைத்துக்கொள். உமது திட்டத்திற்கும் அழகான பேச்சிற்கும் இதோ இந்த விலை உயர்ந்த நவரத்தனங்களை நாம் பரிசாக உனக்கு தருகிறேன். எடுத்துச் செல்லுங்க. அப்போ நான் சென்று வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, உமது படையில் நன்கு தமிழ் பேசும் ஒருவர் எமக்கு தேவை. இதற்கு பெண், அதாவது சங்கிலியனை உயிரோடு பிடித்த பெண் எனக்கு தான் இந்த யாழ்ப்பாண ராஜ்யம். சரி, இப்போது நான் சென்று வருகிறேன் கேப்டன் அவர்களே. காக்கை வன்னியா, இன்னும் சந்தேகமா? யாழ்ப்பாண ராஜ்யம் இனி உனக்குத்தான். சென்று வாருங்கள். வணக்கம் அரசே, தங்களை காண காக்கவன்னியன் வந்திருக்கின்றார். போர்த்துகேயரும் காக்கவன்னியனும் மிக நீண்ட காலமாக கைகோர்த்து இருந்தவர்கள். இப்போது அவர்கள் இருவருக்குள் மோதல் நடந்ததால் தங்களை காண வந்திருக்கிறார்கள். அவர்கள் படையை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே அனுமதிக்கவா அரசே? நான் அறிவேன் அனைத்தையும். வானன்பா, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்நியர் எப்போது நமக்கு அந்நியர்தான். இதை நான் அன்றே புரிந்திருக்க வேண்டும். நாம் இனத்தை கொண்டவர்கள் இந்த போர்த்துகேயர். நான் போர்த்துகேயர்களுடன் மதியற்றவனாக இருந்து விட்டுத்தேன். நான் செய்த தவறை நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது அரசே. தமிழினத்திற்கு அரசே, நான் துரோகம் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விட்டீர் என்று ஒரு வார்த்தை கூறி என்னை தாங்கள் கரம் கொண்டு உங்கள் மாமோடு அனைத்து ஆலிங்கனம் செய்யுங்கள் அரசே, ஆலிங்கனம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் எனது மனம் திருப்தி அடையும். காக்கை வன்னியா, நீ சரியான நேரத்தில் உன் புத்தியை தமிழ் மக்களுக்காக மாற்றியுள்ளாய்.
கால் இரண்டையும் அங்குலியாக கட்டுங்கள். வாருங்கள், நாம் உடனே இங்கிருந்து செல்வோம். இவனை இங்கே விட்டால் இவன் பலகாரி புத்திசாலியும் கூட. உடனே இவனை நாடு விட்டு நாடு கடத்தணும். புறப்படுங்கள். ஆளுநருக்கு வணக்கம். தாம் இட்ட கட்டளைப்படி நாம் சங்கிலியனை உயிருடன் பிடித்து வந்துள்ளோம். எங்கே பார்ப்போம். உடனே அவனை அழைத்து வாருங்கள். நான் பார்க்க வேண்டும். இதோ சங்கிலியன், பாருங்கள். இவனா அந்த சங்கிலியன்? இந்த வார்த்தையை நீ கேட்கும் முன் எனது கையில் விலங்கை உடைத்துவிட்டு கால் பார்ப்போம். அப்போது நான் யார் என்பதை எனது புஜங்கள் கூறும். போதும், நீ முதலில் விதித்த வாதத்தை நிறுத்து. நான் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறு. நீ நமக்கு கப்பம் கட்ட வேண்டும். யாருக்கு யார் கப்பம் கட்டுவது? நீ ஒரு அந்நியன், நான் தன்னாட்சி பெற்ற ஒரு தமிழரசன். உன் போன்ற வெள்ளையனுக்கு நான் ஏன் வரி செலுத்த வேண்டும்? அது ஒருபோதும் நடக்காது. எனது மூதாதையர் ஆண்ட ஏழு மண்ணை நீ சன்மானமாக கேட்கிறாயா? என் உடம்பில் உயிருள்ளவரே, ஒரு போதும் வரியோ மண்ணோ உனக்கு தரமாட்டேன் வெள்ளையனே. நீ முதலில் நீ செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பா? எதற்கு? யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? நீ நமக்கு அடிபணியாததற்கும் வரி கட்டாததற்கும் நீ உடனே அவரிடம் மன்னிப்பு கேள். தமிழன் ஒரு போதும் அடிபணிய மாட்டான். நீ வரி என்று கூறினாயே, எதற்கு ஈழத் தமிழன் வரி கட்ட வேண்டும்? இது அம்மக்கள் என் ராஜ்யம். உனக்கு நான் ஒன்று தெளிவாக கூறுகிறேன். எனது தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற இடத்தில் கௌரவத்தோடு வாழ்ந்து வந்தோம். பிழைத்து வந்த நீதான் வரியவுக்கு செலுத்த வேண்டும். நீ அடங்க மாட்டாய். உனக்கு கோரிக்கை சட்டத்தின் படி நான் தீர்மானிக்கின்றேன். உன்னை உடனே தூக்கி நிறுவதி தீர்மானிக்கின்றேன். என் வீர தமிழ் இனத்திற்காக, எனது மண்ணிற்காக, எனது மக்களுக்காக நான் தூக்குவாடி போவதே நான் எனது பஞ்சமத்தியாக கருதுகிறேன். இந்த வீர தமிழன் சங்கிலியன் இறுதி வரை அந்நியனிடம் மண்டிட மாட்டான். வெள்ளையனே, அந்நியனே, எவ்விடத்தின் துரோகிகளே, எனது கட்சிக்கும் குரலை செவிமடுத்து கேளுங்கள். எமது மக்கள் தம்மை தாமே ஆளும் வரை என் போன்ற பல வீர தமிழ் மறவர்கள் பிறப்படுத்தப்படுவார்கள். இது என் தமிழ் மீது ஆணை, இது என் உறுதி மொழி. இது உறுதி, இது என் தமிழ் மீது ஆணை. சங்கிலியன் வீரத்தின் சின்னமாகவும் தன் மானத்தின் தலைவனாகவும் நாட்டு பற்றாளனாகவும் வரலாற்றில் இடம் பிடித்தான். இவரை போன்ற பல சரித்திர நாயகர்கள் இன்று வரை எமது ஈழ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்கள். நாம் அவர்களின் வரலாற்றை இதுவரை நீங்கள் GS டிராமா அகாடமி வழங்கிய சங்கிலியன் நாடகம் கண்டுகளித்தீர்கள். You enjoy the historic drama performance of Sangliyan, the King Sangliyan. Next, before the next event, we call upon Mr. and Mrs. Mahindan, sponsor of this, one of the sponsors of this event, to award the token of appreciation to the team. GS டிராமா அகாடமியின் தலைவர் திருமதி ஞானராணி சிவனேசகுமார் மற்றும் அவருடைய இன்றைய நாடகத்திலே பங்கு பெற்றிய
நடிகர்களை வாழ்த்தி கௌரவிப்பதற்காக திருமதி மகிந்தன் ANG கோச்சஸ் லிமிடெடிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் வழங்கி போலில் இணைந்து கொண்டு மிகவும் சிறப்பான நாடகங்களை வழங்கி வருகின்ற திருமதி ஞானவாணி சிவனேசகுமார் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you.